ஓ நான் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றேன். லேட் ஆகுதே. இன்னும் மிச்சாக்கள் வரட்டும். நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். வெல்கம் டு அபக்சோரா. இதுல வந்து அபக்சோரா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிற எல்லாருக்கும் வந்து விஷ் பண்ணிக்கொள்றேன். ஏன்னு சொன்னா நல்ல ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டிகளை நீங்க வந்து உள்வாங்கிங்க. அந்த வகையில பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து முக்கியமாக கருதப்படுறது வந்து ப்ரொடக்ட் ட்ரைனிங். அதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய எல்லாருக்கும் வந்து ப்ரொடக்ட் நாலேஜ் இல்லைங்கிறது முக்கியம். இப்போ நாம ஒரு பிசினஸ் வந்து எடுத்து நோக்கிறதுக்கு வந்து முக்கியமா நாம வந்து ப்ரொடக்ட்டை தான் ஃபர்ஸ்ட் வந்து சேல் பண்ணணும். இப்போ 250 முடிக்கிறதுங்கிறது வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஸ்டெப்ங்கிறபடியா இப்ப கட்டாயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ப்ரொடக்ட் சம்பந்தமான நாலேஜ் வேணும். இப்ப இதுல வந்து என்ன ப்ரொடக்ட் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப என்னென்ன விஷயங்கள் இப்ப இவ்வளவு காலம் வந்து இப்ப நாம அத்தியாவசியம் அன்றாடம் வந்து நாம சமையலுக்கு யூஸ் பண்ற கிச்சனுக்குரிய நிறைய இருக்கு. அந்த சமையலுக்கு யூஸ் பண்ற நம்மளோட ஆரோக்கியம், நம்மளோட உணவு முறை தான் ஆரோக்கியம். சரியா? அந்த ஆரோக்கியம் தான். அந்த உணவு முறையை நாம சரியான அடிப்படையில எடுக்காமறதால நிறைய நோய்கள் வருதுன்னு. இப்ப குறிப்பா சொல்ல போனா இப்போ வாசனை திரவியங்கள் இருந்து நம்ம சமையல் கீரை அரிக்கட்டும் எண்ணெய் அரிக்கும் உணவுல வந்து நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப ஆரோக்கியத்தை தாண்டி இப்ப எப்படி சொல்ற ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இப்ப வந்து உண்மையா சொல்ல போனா நிறைய பேர் வந்து இப்போ உண்மையா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்து நிறைய பேர் அடிமையாயிட்டாங்க. இப்ப அதால வந்து நிறைய நோய்கள் வருதுன்னு. இப்ப அந்த அடிப்படை நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து குறைஞ்சிக்கு போகுது. நிறைய அந்த தடுமல், சளி, அடுத்தது வந்து சோர்வு அப்படியான விஷயங்கள் வந்து உடம்புல வந்து எந்த வேலையும் செய்ய இயலாத அளவுக்கு நிறைய பேர் வந்து உள்ளாகி அது காரணம் என்னன்னு சொன்னா உணவு பழக்கங்கள் வந்து சரியான அடிப்படையில் இல்லை. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா சரியான அடிப்படையில சரியான முறையில வந்து உணவுகளை உட்கொள்றது. உணவுதான் மருந்து. அப்ப அந்த அடிப்படையில நாம உணவுகளை வந்து சரியான அடிப்படையில் எடுத்தோம்னு சொன்னா நாம ஹாஸ்பிட்டலுக்குண்டோ இதுக்குண்டோ நம்ம காசுகளை வந்து மிச்சமா செலவழிக்க தேவையில்லை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு மருந்துகளை நாம இயற்கையான உணவுகள் இயற்கையான அடிப்படையில் நாம தெரிவு செஞ்சு நாம எடுத்து இதுல நிறைய நோய்கள் நாம நிறைய நோய்கள் வந்து நாம விடுபடலாம். அந்த அடிப்படையில நீங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தீங்கிறதால இப்ப இதுல வந்து அபோக்சரா பொறுத்த வரைக்கும் நிறைய அதாவது வந்து நோய்கள் இல்லா வாழ்றதுக்கான ஒரு உணவு, அதாவது உணவு உட்புகள் வந்து இதுல வந்து காணப்படுது. இதுல வந்து முக்கியமா பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது நிறைய இருக்கு. முருங்கை சப்ளிமெண்ட், அரிக்கெடோ, மஞ்சள் சப்ளிமெண்ட் எல்லாம் வந்து ஒரு இயற்கையான மூலப்பொருளை கொண்டு அமைக்கப்பட்டதுதான் இது. இப்ப அந்த அடிப்படையில இந்த அபோக்சர் வெல்னஸ் ப்ராடக்ட் நிறைய இருக்கு தானே. இப்ப அதே மாதிரி இப்ப நம்முடைய கிச்சன் ஐட்டத்துக்கு இருக்குங்கிற மாதிரி இப்ப நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு சொன்னா வெள்ளைப்பூடு சப்ளிமெண்ட், அதாவது வந்து கார்லிக் சப்ளிமெண்ட் சம்பந்தமான விஷயத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோட, அதாவது வந்து இப்ப எல்லாருக்குமே தெரியும் கார்லிக்ஸ்ங்கிறது வந்து இப்ப அபோக்சரால வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இன்றைக்கு நாம பார்க்க போறது வந்து கார்லிக் சம்பந்தமானது. கார்லிக் நான் பார்த்தோம்னா நம்ம சமையலுக்கு மட்டும் இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க சமையலுக்கு ஒரு சமையல் டேஸ்ட்டை கூட்டுறதுக்குமாக பயன்படுத்தப்படுறதுன்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா அப்படி இல்லை. இது வந்து சமையலை தாண்டி நம்மளோட உடல் நலத்துக்கு ஒரு மருத்துவ சக்தி ஆகவும் இது காணப்படுது. இப்ப சில உங்கள்ட்ட இப்ப சில கேள்வி கேட்கலாம். நீங்க என்னன்னு சொன்னா இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து இது வந்து வெள்ளைப்புழு வந்து எப்படின்னு சொன்னா இப்ப இது அந்த காலத்துல இந்த வந்து உணவுக்காக மருத்துவங்களுக்காக கூடுதலா வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க நிறைய பேருக்கு வந்து இப்ப உங்களுக்கு வந்து அடிக்கடி சளி இருமல் வருதுதானே. அடுத்து வந்து இப்ப வீட்லயோ ஃபேமிலிலயோ பிபி கொலஸ்ட்ரால் இருக்குதானே, எல்லாருக்கும் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து ஃபேமிலிக்குள்ள நிறைய பேர் வந்து நோய்களுக்கு ஆளாகிறார்கள். நிறைய பேருக்கு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் உணவு முறையில உள்ள பிழைகள் தான் நோய்கள் வர்றதுக்கான அதிக மாதிரிக்கு சுகர் அந்த உணவு முறையில் உள்ள பிழை. உணவுகள்ல அது சரியான அடிப்படையில் எடுத்தோம்னு சொன்னா நமக்கு இது வராது. பாருங்க இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆதரவாக வேலை செய்யும். அதாவது வந்து இயற்கையா வந்து வேலை செய்யக்கூடிய அபோக்சோரா கார்லிக் சப்ளிமெண்ட். உண்மைக்கு சொல்ல போனா ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம் கார்லிக் சப்ளிமெண்ட். இதுல பார்த்தோம்னு சொன்னா கார்லிக் சப்ளிமெண்ட்ல முக்கிய சக்தி என்னன்னா அலிசின் அங்கிற ஒரு இது இருக்கு. அதுல அந்த இதாலதான் இப்ப இந்த இந்த அந்த இது இருக்கிறதாலதான் என்ன செய்யுதுன்னு சொன்னா உடம்புல வந்து இப்ப ஒரு ஆளுக்கு வந்து கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையும், அடுத்தது வந்து வைரஸ் பாக்டீரியா இருக்கக்கூடிய தன்மையும், அடுத்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூண்டுல, அதாவது வந்து நம்மளோட
கார்லிக் சப்ளிமெண்ட்ல வந்து இருக்கு. அதனாலதான் இப்ப பூண்டு சொல்றாங்க இயற்கையின் பாதுகாப்பு கவசம் என்றும் சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா கார்லிக்ஸ் அப்படி இப்ப யோசிப்பீங்க நிறைய பேர் வந்து இப்ப நாங்க வெள்ளைப்பூடை சமையலுக்கு எடுக்கலாம் தானே. நாங்க இப்ப சமையலுக்கு அதை எடுக்கலாம் தானே, ஏன் நாங்க இதை நாம இது நாங்க கார்லிக் எடுக்கணுமாங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா என்ன விஷயம்னு சொன்னா நம்ம ஒரு பொருளை வந்து டிரெக்டா நேரடி இப்ப நேரடியா நீங்க பூண்டை சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடவே இல்லாத அளவுக்கு இருக்கும். சொல்ல பண்ண அப்படின்னு சொன்னா வாசம் இருக்கும். இப்ப நம்ம ஒரு இப்ப சமையல்ல சமைச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா அதுல டேஸ்ட் எல்லாம் போனாங்க என்ன சொன்னா அந்த மருத்துவத்துக்குரிய தன்மை வந்து அதுல இல்லாம ஆயிரும். ஆனா நம்ம இயற்கையான வெள்ளைப்பூட வந்து நம்ம சும்மா அவிச்சோ இல்லாட்டி சுட்டு சாப்பிடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் கடினமா இருக்கும். என்ன காரணம் அதுல காரத்தன்மை இருக்கு, அதுல வாசங்கள் வந்து வந்து நமக்கு அந்த இதுகள் வந்து ஒத்துக்காம இருக்கும், குடிக்காத இதா இருக்கும். அந்த அடிப்படையில வந்து பாருங்க இப்ப நம்ம எடுக்க போனோம்னு வாடகை அதிகமா இருக்கு, தினமும் சரியான அளவுல எடுக்க மாட்டோம். நம்ம சமைக்கும் போது சத்து வந்து குறைங்குது பாத்தீங்களா. அந்த சமைக்க போறதுக்குள்ள நம்ம அப்ப அது அவியறதால அந்த சத்து வந்து குறையுது. இந்த வயிற்றுல வந்து எரிச்சலும் வரலாம் சில பேருக்கு வந்து செய்தீரத்தால ஒத்துக்காத தன்மையாவும் இருக்குது. அடுத்தது வந்து இப்ப அபக்சரால் உள்ள கார்லிக் சப்ளிமெண்ட் பார்த்தோம்னு சொன்னா இப்ப அது எப்படின்னு சொன்னா நமக்கு அந்த உயர்தர பூண்டு சாறு உயர்தர பூண்டு சாறுன்னு சொன்னா இப்ப நமக்கு அதுல சரியா ஒரு சிறப்பு அறியும். அடுத்து வந்து வாசனை இல்லாம இருக்கு. இப்ப அதுல நம்ம பச்சையா சாப்பிடக்குள்ள வாசனை இப்ப சப்ளிமெண்ட் வழியில எடுத்துக்கூட நமக்கு அந்த வாசம் பிளங்காது. வயிற்றுக்கும் வந்து பாதுகாப்பா இருக்கும். எளிதாக தினமும் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு மிதிக்கும். அடுத்தது வந்து அறிவியல் முறையிலும் வந்து இது தயாரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து கச்சான் பூண்டின் சக்தி வந்து கூடுதலா காணப்படுறதால இது உண்மையா சொல்ல போனா ஒரு பெஸ்டான ப்ரொடக்டா இருக்கு. அடுத்தது வந்து அடுத்தது வந்து இதுல வந்து முக்கியமான நன்மை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கார்லிக் சப்ளிமெண்ட்ல வந்து முக்கியமான நன்மைகளை பார்த்தோம்னு சொன்னா இதய ஆரோக்கியம். இப்ப கெட்ட கொழுப்பை இதய ஆரோக்கியம் கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. அது இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு. அடுத்தது வந்து இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும். இரத்த அழுத்தத்தை அப்ப இதுக்கு என்ன உதாரணம் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு சொன்னா இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மட ஸ்டெப்ல வந்து தண்ணி வந்து ப்ளோக் ஆன ஒரு கரல் பிடிச்சிருந்தா அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இலையோ அப்படியோ இதுகளோ கழிவுகள் போய் அடைப்பு இருந்து என்ன செய்யும், தண்ணி வந்து ஆஹ் அடிச்சுக்கு போகாது. இப்போ நோம்புல தான் அடப்புகள் இருந்தா கிளியரா போகாது தானே. அதே மாதிரி நம்மளோட உடம்புல வந்து என்ன செய்யும் சொன்னா அந்த ரத்த முடிவு நாடி செயல் இருக்குன்னு சொல்லி அதான் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற ரத்தோட்டம் வந்து குழாய் கூடுதலா சாப்பிடுற எண்ணெய்கள் அதிகள் வந்து நம்மட அந்த ரத்தோட்டத்தை கொழுப்புகள் வந்து படிஞ்சிருந்தா என்ன செய்ய மாட்டோம், ரத்தோட்டம் அங்க சீரா போறது வந்து பிளக் வந்து அடைபாட்டதான் அந்த மாரடைப்பு. அடுத்தது வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர திடீர் மவுத்து திடீர் நிறைய பேர் வந்து என்னன்னு கேட்டா திடீர் மவுத்து திடீர் இது அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா இப்படிதான் உணவு பழக்கத்துல சரியான உணவு பழக்கம் இல்ல, சரியான இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. இப்ப கார்லிக்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம வீட்டுல வந்து அது இல்லாம சமையல் இல்லை அப்படித்தானே. ஒரு பிரியாணி அரிக்கட்டும், ஒரு இப்ப கறி சமைக்கிறதா இருக்கட்டும், என்னத்துக்கான நாம கூடுதலா ஒரு டேஸ்ட்டுக்காக நாம எடுக்கக்கூடிய ஆனா டேஸ்ட்டை தாண்டி அதுல எவ்வளவு ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள் தான் இந்த கார்லிக் சப்ளிமெண்ட். அதை நாம சரி மருத்துவமங்க கூட நாம வந்து இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு காசை கொடுத்து இப்ப ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு இருதய வருத்தம் இருக்கிற ஒரு ஆளுக்கு இதயத்தை மாத்தி பிரச்சனை வந்து ஹார்ட் பிளாக் வந்து 8 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து சில பேரை வந்து பைபாஸ் செய்யற அப்படியே ஹார்ட் பிளாக் எடுக்கிற அப்படியான பிரச்சனைகளுக்கு வந்து எங்கெல்லாம் காசு செலவழிச்சு ஏன்னா அதுக்கே இப்ப மொத்தமா கொண்டு போய் நாம என்ன செய்யறோம், காசை கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கோம். அப்படி நாம வராம இருக்கணும்னு இப்பயே முன்கூட்டி நாம benefit இருக்கு. நம்ம வீட்டுல நம்மள சப்ளிமெண்ட் வடிவில தான் தராங்க. அப்ப அதுங்க போல இதாக அமையும் நமக்கு ஒரு மனம் திரட்ட அமைதியா. இப்ப நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய அவங்களோட வீட்டு வழியே இந்த காது குத்து வந்தா வெள்ளை புட வைப்பாங்க. அடுத்தது வந்து அந்த
அடுத்தது வந்து காது குத்து வந்தா வெள்ளப்பூடு இதைவாங்க. அடுத்தது வந்து இடுப்பு யூஸ் பண்ண அதே மாதிரி நம்ம சப்ளிமெண்ட் வடிவில் எடுக்கணும். நமக்கு அது ஈஸியான வடிவில் நம்ம குடிக்கக்கூடிய. அடுத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு. இதுல வந்து நிறைய இப்ப நான் சொன்ன மாதிரி அடிக்கடி சளி உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. இப்ப சரியான சத்து இந்த இதுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடிய தன்மை வந்து உடம்புல இந்த தடுமல் சோர்வு உடல்ல வந்து சரியான நம்ம வாய்க்கு ருசியானதை சாப்பிட்டாலும் அதோட சேர்த்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த நோய்கள் வராம அதுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி கூறுறதுக்குரிய சாப்பாடுகள் நம்ம சேர்ந்து சாப்பிடணும். நம்மட இதுல வந்து அந்த அளவுக்கு இல்லை. கண்டத்தை சாப்பிடுறது இங்க கூட இருக்கிற மர வருத்தம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காசு செலவழிக்குது அப்படியே இல்லை. நம்ம சரியான அடிப்படையில உணவுகளை நம்ம சரியா எடுத்தோம்னு சொன்னா நமக்கு அந்த சரியா நம்ம வாழலாம். அப்ப அந்த அடிப்படையில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற ஒரு திறன் வந்து இந்த கார்லிக் சப்ளிமெண்ட்ல காணப்படுது. அது மட்டும் இல்ல உடல்ல ஒரு பாதுகாப்பு ஒரு பலம் பெறதுக்கு மாதிரி காணப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமா சர்க்கரை மற்றும் உடல் மாற்றத்துக்கு இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப சர்க்கரை இப்ப இலங்கையிலேயே வந்து சர்க்கரை சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வர சர்க்கரை நோய் இருக்கிறார்கள் வீதம் கூட. என்னன்னு சொன்னா சரியான அந்த உடம்புல வந்து நிறைய நிறைய சர்க்கரை நோய் இருக்கிறார்கள் கூட நிறைய நோய்கள் வர்றதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறை. அடுத்தது வந்து நிறைய பேருக்கு இருக்குதானே சர்க்கரை இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இன்சுலின் செயற்பாடு நிறைய பேருக்கு வந்து சுகர் வர்றதுக்கான காரணம் என்னன்னா நம்ம உடம்புல வந்து இன்சுலின்ங்கிறது வந்து உடம்புல சாதாரணமா எல்லார உடம்புல இன்சுலின் இருக்கு. ஆனா அந்த இன்சுலின் வந்து குறையிற உடம்புல இல்லாம குறைஞ்ச அளவு இருக்கிறது தான் அது சுகரா மாறுது. அப்ப அந்த இன்சுலின் செயற்பாட்டையே இந்த இந்த இன்சுலின் சமநிலையில மேம்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கார்லிக் சப்ளிமெண்ட் அது ரத்த சர்க்கரை ஏறி இந்த சிலகளுக்கு கூடும் குறையும் அப்படியான இதையும் சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்த மனுஷனா இப்ப இது வந்து யோசிக்கணும். இது வந்து மருந்து இல்லை. இப்ப இன்னொரு விஷயம் நீங்க ஒரு கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்றதா இருக்கட்டும் உங்களோட வீட்டுல இப்ப இது நீங்க யோசிக்கணும். இதை இவ்வளவு காசு கொடுத்து நிறைய பேர் வந்து யோசிக்கிற இது நாங்க அப்படியே நீங்க யோசிக்க தேவையில்லை. இது என்னன்னு சொன்னா இது வந்து உங்களோட ஆரோக்கிய முறை ஆரோக்கிய உணவு. இப்ப உங்களுக்கு இப்ப சில சாப்பாடுகள் வந்து நமக்கு எடுக்கல தானே. இப்ப சிலவருக்கு வந்து முருங்கை கறியும் சமைக்க மாட்டீங்க அப்படின்னாக்கா இப்ப இங்க சப்ளிமெண்ட் வடிவில் ஈஸியா போட்டோம்னா நம்ம உடம்புல சத்தாம இருக்கும். நம்ம தொடர்ச்சி ஒரு 3 நாள் மாத்தைக்கு தொடர்ச்சியா யூஸ் பண்ணி போகல அது நமக்கு ஒரு பெஸ்டான இதா இருக்கு. அப்ப நமக்கு அந்த எனிமியா பிரச்சனையில இருந்து நமக்கு உடம்பு சக்தி தெரியும். முருங்கை சப்ளிமெண்ட் வந்து முருங்கை இலையால இவ்வளவு நன்மை இருக்குன்னா பொதுவா எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாம் செய்யற எல்லாரும் சரியான அடிப்படையில் சரியான முறையில் எடுக்கிறல. அப்ப அதாலதான் நிறைய பேருக்கு அந்த நோய்கள் இதா வர்றது காரணமா இருக்கு. அந்த அடிப்படையிலே கார்லிக் சப்ளிமெண்ட் ஒரு பெஸ்டான இதா இருக்கு. அதே மாதிரி இது வந்து மருந்து இல்ல. அது வந்து மருந்துக்கு பதிலாக எடுக்க போற ஒரு உணவு உணவு முறை என்ன சொல்லணும். இது மருத்துவ இது வந்து இது வந்து உணவு முறை என்னன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா இப்ப துணை உணவுன்னு சொல்லுவாங்க. துணை உணவுன்னு சொல்லு நம்ம உணவுக்கு பதிலாக துணை உணவு. அப்ப நாம இது ஒரு பயப்பட தேவையில்லை. இப்ப நிறைய பேர் வந்து மருந்து இப்ப இது தற்காலிக மருந்தும் இல்லை. இது வந்து நீங்க தொடர்ச்சியா உங்களோட வாழ்நாளை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு ஒரு பொருள் இது. அடுத்து வந்து அடுத்து வந்து உடல் அழற்சி குறைப்பு. அடுத்து வந்து மூட்டு வலி உங்களுக்கு உடல் வலி வீக்கம் இவைகளை குறைக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி சொன்னேன் உங்கள்ட்ட ஏற்கனவே என்னன்னு சொன்னா அந்த இடுப்பு வருத்தம் நிறைய பேருக்கு வந்து முள்ளு இந்த பிரச்சனைகள் வந்து இடுப்பு வருத்தம் என்ன செய்வோம்னா பால்ல வெள்ளைப்பூட சூடு கட்டி அந்த சூடாக்கி டீய பாலை அந்த பசுப்பால் அதாவது வந்து பசுப்பாலை குடிப்பாங்க. அப்ப நிறைய இந்த இடுப்பு வருத்தங்கள் வந்து சரியாகிறதுக்கு அது அந்த அடிப்படையில நாம அதை சப்ளிமெண்ட் வடிவில் எடுக்கக்குள்ள நமக்கு அது பெஸ்டா இருக்கும். இப்போ இதுல வந்து அது மட்டும் இல்லாம இதுல வந்து எப்படின்னு சொன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால முதுமை வேகத்தையும் குறைக்கும். முதுமை அடைகிற வேகத்தை குறைக்கும். அதன் செயல்களின் சேதத்தையும் தடுக்கும். சரும ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்தும். இது இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி இப்ப ஆரோக்கியம் அளிக்கிறதுக்கு மட்டுமில்ல இது வந்து நிறைய இதுகளுக்கு வந்து பெஸ்டா காணப்படுது. என்ன பார்த்த மனுஷனா பிக்சர்களு உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது. இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும். சொல்ல போனா அந்த வெயிட் லூஸ் பண்றாங்களுக்கு இப்ப இதுக்கு என்னன்னு சொன்னா வெயிட் லூஸ் பண்றாங்களும் கார்லிக் சப்ளிமெண்ட் எடுக்கலாம். ஏன்னா அந்த கொலஸ்ட்ரால்கள் வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து கொழுப்புகளை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால இப்ப நிறைய பேர் வந்து வெயிட் குறைக்கணுங்கிறார்கள். இப்ப காசினியா இங்கினி மில்கோட சேர்த்து அந்த கார்லிக்கையும் சேர்த்து எடுக்கலாம். எடுத்தா நல்ல அது எல்லாம் சேர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஊறதோட வெயிட் கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மையும் இருக்குதால
அது பார்த்த மனுஷன்னா இதை இதுல வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா சர்க்கரை நோய் உள்ளவர்கள் என்ன சொன்னா சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு என்ன சொன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையிருக்கும் ஏன்னு சொன்னா அந்த உடம்புல வந்து இன்சுலின் குறையிறது தானே இப்ப இன்சுலின் குறைந்ததானா அது சுகரா மாறுது அப்ப அந்த தன்மையில என்ன நடக்கும்னு சொன்னா உடம்புல வந்து சக்திகள் குறையும் இவ இந்த சில டைம்ல வந்து எல்லாம் சாப்பிடல தானே இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இருந்தா இப்ப சாதாரண ஒருத்தர் வந்து சுகர் இல்லாத ஒருத்தர் இருந்தா எல்லாம் சாப்பிடலாம் இனிப்பு சாப்பிடலாம் பேக்கரி ஐட்டம் சாப்பிடலாம் கோதுமை ஐட்டம் இப்ப சாப்பிடுறாங்க எல்லாம் சாப்பிடலாம் இப்ப பொதுவா எல்லாத்தையும் சாப்பிடலாம் இப்ப சுகர் வந்த ஒரு ஆள் என்ன எல்லாம் ஃபுல் அவாய்ட் ஃப்ரூட்ஸ் மாதிரி அவாய்ட் ஏன்னு சொன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட இயலாது அப்ப எல்லா சத்தும் போகுமா இல்ல அடுத்த விஷயம் யோசிச்சு பாருங்க அடுத்த விஷயத்த என்னன்னு சொன்னா அந்த நிறைய பேருக்கு வந்து அந்த சுகர் வந்தார்கள் வந்து fruits அப்படி இல்ல நிறைய சாப்பாடு இப்ப கீரை சாமான் சோப்பர் ஸ்டோர் சோறு வரிப்பாங்க இதே வருவாங்க என்னது சாப்பிடுறேன்னு தெரியாது நிலைமையில அப்ப அந்த அடிப்படையில நாம வந்து இது supplement உடம்புக்கு சக்தி தரக்கூடிய இன்சுலினையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கு அப்ப இன்சுலின் வந்து அந்த பேலன்ஸ் பண்றதா சில சுகர் கூட கூடம்பாங்க அப்ப அந்த தன்மையை நாம குறைக்கிறது வந்து இந்த கார்லிக் சப்ளிமெண்ட் நம்ம அபக்சோராவில் அடுத்தது வந்து இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அடுத்து வந்து 30 வயதுக்கு மேற்பட்டார்கள் அடிக்கடி சோர்வாக உணர்வு அடிக்கடி சோர்வு வரைக்கிறார்கள் இந்த உடம்புல தெம்புள்ள பலம் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி குறை வரைக்கிறார்கள் சப்ளிமெண்ட் எடுக்கலாம் அடுத்தது இந்த பிபி கொலஸ்ட்ரால் இருக்கிறார்களும் வந்து இதை தொடர்ச்சி எடுக்கலாம் இதுல வந்து ஃபீட்பேக்கை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து பாருங்க இப்ப கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து இதை வந்து கார்லிக் சப்ளிமெண்ட் குடிச்சதால வந்து அவங்க உங்களுக்கு வந்து நல்லா ப்ரெஷர் குறைஞ்சிருக்கிற மாதிரி போட்ட பிக்சர் இது நீங்க இப்போ உங்களோட லீடர்ஸ் மாதிரி நிறைய பேர்கிட்ட இருக்கும் நம் ஃபீட்பேக்குகள் நான் சும்மா ஒரு 2 தான் போட்டிருக்கேன் கார்லிக் சப்ளிமெண்ட் நட்காசம் யூஸ் பண்ணதால நான் வெயிட் எல்லாம் குறைஞ்சதெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்தது வந்து இதுல வந்து இன்னொன்று பார்க்கணும்னு சொன்னா இதுல வந்து கவனிக்க வேண்டிய என்னதுன்னா சில கர்ப்பிணி பெண்கள் வந்து சில பேர் சில டைம்ல வந்து அவங்க டாக்டர் ஆலோசனை பெற்று அதை யூஸ் பண்ணலாம் சில டைம்ல அந்த இப்படியான கழிப்பாங்க எப்படின்னு சொன்னா அந்த அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் அடுத்தது வந்து முன் நிற்பவர்கள் அடுத்தது வந்து ரத்தம் உறையாமல் செய்யும் சில ஆட்களுக்கு வந்து ரத்தம் உறையாமல் செய்யும் மருந்து ட்ரீட்மெண்ட் செய்வாங்க நவியெல்லாம் வந்து டாக்டர் ஆலோசனை பண்ணிட்டு இதை எடுக்கலாம் கார்லிக் சப்ளிமெண்ட் வேற எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை எந்த பிரச்சனைக்குரிய இதுவும் இல்லை இப்படியான ஆக்கள் கேடுபட்டு எடுக்கிற நல்லமே சில ஆக்கள் அந்த உடம்புகள் வந்து ஒவ்வொரு வித்தியாசம் தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் உடம்புகளும் வித்தியாசம் அதால கொஞ்சம் கேட்டுப்பட்டு எடுக்கிறது நல்ல மத்தபடி எந்த ஒரு இதுவும் இல்லை இப்ப தினமும் இப்ப இது பயன்படுத்துற முறை என்னன்னு சொன்னா நம்ம டெய்லி இருக்கிறோம் என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு மருந்து இல்ல தானே இப்ப நம்ம வாழ்நாள் பூரா நமக்கு உணவுக்காக தேவைப்படுற ஒரு பொருள் அப்ப அதால நாம இது நம்ம ஒவ்வொரு நாளும் எடுக்கலாம் தினமும் ஒரு கப்சூல் எடுக்கலாம் காலை உணவுடன் அல்லது உணவுக்கு பிறகு இல்லாட்டி பகல் சாப்பாடு சாப்பிட உங்களுக்கு ஏத்த மாதிரி எடுக்கும் நீங்க தொடர்ந்து பயன்படுத்தினாதான் உங்களுக்கு சிறந்த பலனை அனுபவிக்கலாம் ஏண்டா தொடர்ச்சியா எடுக்கணும் இது தொடர்ச்சியா எடுத்ததான் அதுக்குரிய இதா இருக்கும் இப்ப இதை நீங்க யோசிப்பீங்க இது வந்து ஒரு அவசர மருந்து இல்லை இப்ப நீங்க இதை விளங்கி கொள்ளணும் இது வந்து இப்ப நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கிறது இல்லாம என்ன செய்யறேன்னு நாக்களுக்கு எடுக்கிற இது அதுக்கு நல்ல இதுக்கு கொஞ்சம் பேர் வந்து சொல்றேன் நான் ஒரு மாசம் குடிச்சேனே ஒரு பொட்டுல குடிச்சேனே எனக்கு இதுலயே சாகல என்ன உங்களோட இது அப்படின்னு சொல்ல இது அப்படி இல்லை நீங்க கொடுக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் நீங்க சொல்லி சரியா கொடுக்கணும் இது மருந்து இல்ல இது ஒரு வாழ்க்கை முறை இது உணவு பழக்க அடிப்படை முறைதான் இது நம்ம தொடர்ச்சியா எடுக்கிறதால அந்த நமக்கு நமக்கு தொடர்ச்சியான நன்மை இருக்கு இப்ப நம்ம அவசரத்துக்கு போய் ஒரு காய்ச்சலுக்கு ஒரு தடுமலுக்கு இப்ப ஒரு மருந்து போய் எடுத்துட்டு வந்து 2 3 நாளையால சரியாகிற விஷயம் இல்லை நமக்கு வாழ்நாள் நம்ம உயிரோட இருந்து நம்ம மவுத்தாகும் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு தேவைப்படுற ஒரு பொருள் தான் இந்த கார்லிக் சப்ளிமெண்ட் இப்ப நம்ம கார்லிக் வெள்ளை எடுக்கலாம் வெள்ளைப்புட வந்து நமக்கு ஒரு அபக்சோரா உள்ள ஒரு கார்லிக் சப்ளிமெண்ட் வடிவில் நமக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்ப அதால நம்ம அதை தொடர்ச்சியா யூஸ் பண்ற ஒரு பெரிய இது இல்லை நாம ஒரு தண்ணிய
சாப்பிட போட்டு ஒரு ஒரு கெப்சுல போட்டு நம்ம தண்ணியை குடிச்சோம். ஓகே, அது அதுல வேலையை செய்யும். உடம்புல ஒரு ஆரோக்கியமா நமக்கு அது அமையும். ஓ, நாம அடுத்தது பார்த்த மனுஷன்னா இப்ப அபக்சோரா கார்லிக் எடுக்கணும்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்வியாகவும் இருக்கு. நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்களுக்கு அப்படின்னு தெரியும். ஆனா கம்பெனி வந்து நம்பகமான கம்பெனி. பெஸ்ட், நீங்க அடிச்சு பார்க்கலாம். நீங்க இப்ப இப்போதானே இப்ப நீங்க கூகுள்லயே சர்ச் பண்ணி அபக்சோரா கம்பெனி சம்பந்தமா நீங்க ஃபுல்லா அடிச்சு பார்க்கலாம். அடுத்தது வந்து தரம் பரிசோதிக்கப்பட்டுதான் தயாரிப்பு எல்லாம் பரிசோதிக்கப்பட்ட தயாரிப்புலாம் தயாரிக்கப்படுது. அடுத்து வந்து நீண்ட கால ஆரோக்கிய தீர்வு. இப்ப இது உங்களுக்கு ஒரு நீண்ட கால ஆரோக்கியத்துக்கான ஒரு தீர்வு தான். இப்ப நீங்க உங்களுக்கு அவசர தேவைக்கூடிய தீர்வான ஒரு மருந்து ஒரு சப்ளிமெண்ட் இல்லை. இது உங்களுக்கு வாழ்நாள் பூரா உங்களுக்கு ஒரு தேவைப்படுற ஒரு பொருள் தான். இப்ப நீங்க அதை எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஈஸியான வடிவில் இருக்கும். நம்ம எல்லாருமே என்ன செய்யுது, வாய்க்கு ருசிக்கு அடிமையானதால நிறைய பேருக்கு வந்து நிறைய நோய்கள் வருது. அப்ப அது தன்மையில நாம இல்லாமக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு தீர்வா இருக்கு கார்லிக் சப்ளிமெண்ட். இது மருந்தல்ல, ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை முறை. உண்மையை சொல்ல போனா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை. இது மட்டும் இல்ல, இது மட்டும் இருக்க நினைச்சீங்கன்னா இல்ல. அபக்சோராவுல வந்து இதே மாதிரி முருங்கை சப்ளிமெண்ட் இருக்கு. ஆஹ் அது வந்து மஞ்சள் சப்ளிமெண்ட் இருக்கு. இப்படி நிறைய இருக்கு. உங்களுக்கு எப்படி ஏதுமோ இதுக்கு ஏத்த மாதிரியோ நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒன்றா ரெண்டா எத்தனை கப் இதோட சேர்த்து நீங்க என்னென்ன யூஸ் பண்ணலாமாங்கிறது நீங்க உங்களோட லீடர்ஸ் மார்கிட்ட கேட்டோ இதை கேட்டு நீங்க எடுத்து கஸ்டமருக்கு நீங்க சேல் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியில ஏதாவது இதுகள் இருந்தாலும் நீங்க இது எல்லாம். அடுத்தது வந்து அடுத்தது வந்து பார்த்த மனுஷனா இதுல வந்து கம்பெனி பிரைஸ். இப்ப கம்பெனி பிரைஸ் வந்து இப்ப கார்லிக் சப்ளிமெண்ட்ல கம்பெனி பிரைஸ் வந்து 3255 ரூபா. இப்ப நீங்க கஸ்டமருக்கு நீங்க சேல் பண்ற வேற விலை வந்து 3875 ரூபாய். இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து 28. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 3 ஆர்டர் பண்றீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி 80 பாயிண்ட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அப்படித்தான் நீங்க கம்ப்ளீட் பண்ற நிறைய பேருக்கு வந்து இப்ப ப்ரொடக்ட் ட்ரைனிங் வந்தாலும் சரி 250 கம்ப்ளீட் பண்ணணுங்கிற விஷயம் தெரியாம இருக்கு. 250 உங்களுக்கு பெரிய ஒரு இது இல்ல. இப்ப நீங்க இதுல ஒரு 3 பொருள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்ப நீங்க இதே மாதிரி ஒரு இதுக்கு ஒரு சும்மா 30 வைங்க, 30 3 90 வந்துடும். அங்க உங்களுக்கு ஒரு 6 போட்டு 8 போட்டு வந்துச்சுன்னா கணக்கு வேற உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு அப்படித்தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 250 முடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த விஷயத்த விளங்கப்படுத்துங்க. இப்ப நிறைய பேர் வந்து இப்ப குரூப்ல நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ்ல இப்ப ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டு அப்படி இல்லை. நீங்க ஒரு நோட் காப்பி எடுத்து எழுதுங்க. முதலாவது டெக்னாலஜி பண்ண நீங்க ஒரு நோட் காப்பி. நானுமே ஆரம்பத்துல ஃபுல்லா எல்லாத்தையும் எழுதி எழுதி வைப்போம். கஸ்டமர் தார பிரைஸ்ல இருந்து இதுல இருந்து எல்லாத்தையும் எழுதி வைப்போம். எழுதி வச்சு லேர்ன் பண்ணதான் நமக்கு அந்த நாலேஜ் வரும். அடுத்தது வந்து இப்ப என்னத்துக்கு இப்ப நீங்க ஒரு கஸ்டமர் கொடுக்குறோம், இது என்னத்துக்கு நல்ல இப்ப நல்லமா கூட தெரியா போருங்க. நான் எங்க லீடர்கிட்ட கட்டுப்படி சொல்றேன். அப்படி இல்லாட்டி நான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு செல்லுங்கிறது இல்லை. நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். இப்ப இதண்டா இதுக்கு யாரு கொடுக்கலாம், ரிஷி ஓயில்னா யாரு கொடுக்கலாம், முருங்கை சப்ளிமெண்ட் யார் யாரு கொடுக்கலாம், பேபிசிங் பிரச்சனைகளுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு அந்த தெளிவு கொண்டு வரணும். இப்ப நாம ஒரு டாக்டர், இப்ப நாம ஆயுர்வேத டாக்டர். இப்ப எல்லாரும் இப்ப இதுல ஜாயின் பண்ணிக்கிற எல்லாரும் வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர்னு சொன்னா இப்ப இங்கிலீஷ் மருத்துவத்தை தாண்டி நமக்கு ஆரோக்கியத்துக்குரிய இயற்கை வழியில ஒரு எந்தவித சைட் எஃபெக்டும் இல்லாத பக்க விளைவு இல்லாத ஒரு பொருட்தான் வந்து இயற்கை வழிவில வந்து அமைக்கப்படும் இந்த அமக்சோரா ப்ராடக்ட் அம்பட்டு. அப்ப நம்ம இயற்கை நமக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. இப்ப எவ்வளவு இப்ப ஒரு கடையை எடுத்தோம்னா ஒரு கடையில வந்து இவ்வளவோ இப்ப சொல்ல போனா ஒரு பிஸ்கட் ஐட்டம் இருக்கு. எத்தனையோ கம்பெனி எத்தனையோ பிஸ்கட் வருதுன்னு. இப்ப எல்லாரும் வந்து அந்த பிஸ்கட்டை வந்து டேஸ்ட் தான் பார்க்கும், எந்த கம்பெனி என்று பார்க்கும் இல்ல எங்க தயாரிக்கப்பட்டது அதெல்லாம் போய் எடுக்க முழுந்தடிக்கும் திங்கம். அது என்ன ஒயில செய்யறாங்க, நல்ல ஒயிலா கெட்ட ஒயிலா. இப்ப தெரியும் ஒயில வந்து சூரியன் நெருக்கி கடலை நெருக்கி இப்ப எது ஆரோக்கியமான ஒயில்னு தெரியும். அப்ப என்னென்ன ஒயில வந்து சாப்பாடு செய்யறாங்கிறது தெரியும். இந்த மாவாயிட்டு கம்பெனி எப்படி அதெல்லாம் தெரியாம நம்ம எவ்வளவோ எடுத்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து கேடான விஷயம் தெரிஞ்சியும் வாய் ருசிக்காக நம்ம நிறைய உணவுகளை சாப்பிடுங்க. அதான் நிறைய அதை விட நமக்கு இதோ அடுத்து நாம ஒரு யூஸ் பண்றதால எந்த வித ஒரு பெரிய இது ஒன்று வராது. இப்ப 90 கெப்சல் இருக்குமா அதுக்குள்ள ஒரு நாளைக்குள்ள 3 மாத்தைக்கு ஒரு விஷயம் வராது. இப்ப 90 நீங்க 3355 கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னாலும் எத்தனை வருமானம் உங்களுக்கு கணக்கு வழங்கும். சின்ன ஒரு விஷயம் ஒரு 30 ரூபா 40 ரூபாய் ஒரு அதுல அமௌண்ட் முடிய போகுது. அப்ப அதான் ஒரு விஷயம்.
அப்ப பெருசா நம்ம இது தேவையில்ல கஷ்ட நாலேஜ் கட்டாயம் தேவை. இப்ப நான் இதை சுருக்கமா தான் உங்கள்ட்ட விஷயத்த சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னா ஏன்னு சொன்னா உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் இந்த விளங்குறது இல்ல வந்து சும்மா நோமலா சொல்லி போறேன். இப்ப என்னன்னு சொன்னா சப்ளிமெண்ட் வடிவில உண்மைக்கும் பெஸ்டான ப்ராடக்ட் என்ன சொல்லணும் கார்லிக் சப்ளிமெண்ட். இப்ப நிறைய மாரடை புள்ள வராம இருக்கிறதுக்கு அடப்புள்ள இப்ப நிறைய அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா தேன்ல எல்லாம் போட்டு வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாரடை பிடிக்கிறார்கள் வந்து தேன்ல எல்லாம் போட்டு சப்ளிமெண்ட் சாப்பிடுவாங்க. இப்ப சில டைம்ல அந்த வாசங்கள் நிறைய பேருக்கு அந்த பிடிப்பு இல்லை வாசங்கள். அப்ப இதை நம்ம ஒரு வாசம்ங்கிறது ஒன்று விளங்காது நமக்கு. நம்ம இப்ப ஒரு சப்ளிமெண்ட் வடிவில் இருக்கும் டிப் மாதிரி நாம அதை போட்டு தண்ணியை போட்டோம்னா அது ஒத்துக்குள்ள நமக்கு போய் அது தொடர்ச்சி இப்ப 2 நாள் 3 நாள் நமக்கு ஆன்சர் காட்டி முடிச்சுன்னா அது நான் அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி ஆன்சர் இது தொடர்ச்சி இப்ப நம்ம ஒரு மஞ்சள் எடுக்கோம்னா அது நோய் பொருள் எல்லாம் கூடுதலா வச்சு போட்டு யூஸ் பண்ண அடுத்து அதே மாதிரி தான் இது தொடர்ச்சி நம்ம மிகப்பெரிய செல்வம் என்ன உண்மையால பெரிய தேர்வு. உண்மையை சொல்ல போனா பபாக்ஸ் பெஸ்டா காணப்படுற ப்ராடக்ட் சாரி.
ஆக்கினா சிஸ்டர் செஷன் முடிஞ்சுட்டாங்கள. ஓ கொஞ்சம் இருக்கு கடைசிதான் இந்த இது கட் ஆகுது தானா. சாரி சாரி. ஓகே. அடுத்து வந்து என்னன்னு சொன்னா நோய் வந்த பிறகு நாம மருத்துவமனைக்கு செல்றதுக்கு பதிலா நாம வந்து தொடர்ச்சியா வந்து நாம நம்மளோட ஆரோக்கியத்தை நாம இப்ப நிறைய பேர் வந்து ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து உணவு. அதனால இப்ப நிறைய பேர் வந்து ஒரு வீட்டுல ஒரு ஆளுக்கு ஒரு நோய் வந்து சொன்னா அந்த அடிப்படையில் நான் நிறைய பாதிக்கப்பட்டேன். கூட போய் நிக்கணும் அவங்க பணி போவோம். அப்ப அதை விட நம்ம ஒரு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஆரோக்கியமான உத்தியாக அபக்சோராவில் இருக்கிற கார்லிக் சப்ளிமெண்ட் நம்ம எடுத்தோம்னு சொன்னா உங்களோட வாழ்நாள் பூரா ஒரு ஆரோக்கியத்தோட நம்ம வாழலாம். இப்ப நீங்க இன்றையில இருந்து இப்ப நீங்களும் நல்ல முடிவெடுங்க. ஏன்னு சொன்னா நீங்க ஆரோக்கியமாவும் தொடர்ச்சியாகவும் தொடர்ந்து நீங்க நல்ல ஆரோக்கியமா வாழணும் சொன்னா அபக்சோராவில் உள்ள கார்லிக் சப்ளிமெண்ட் வந்து நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்துங்க. அப்பதான் உங்களால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறார்கள். இப்ப நீ கூடுதலா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைய இருக்கிறார்கள் தான் கூட புள்ளைய சாப்பாடு விதம் இப்ப கூடுதலா காலையில வாங்கினா சாப்பாடு மோசமான சாப்பாடு என்ன பிஸ்கட் டீ இதே குடிச்சு பிள்ளைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு வந்து புரோட்டீன் சத்து அதாவது கார்போஹைட்ரேட் புரதம் அயன் சத்து ஃபுல்லா எல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு சராசரி உடம்புல வந்து கல்சியம் எல்லாம் தேவை என்ன. அப்ப நம்ம காலையில ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு புரோட்டீன் சத்து உள்ள ஒரு கடலை பயிரை கொடுக்காம பிஸ்கட்டிய கொடுக்குறோம்டா சும்மா அது வாய் ருசிக்கு என்ன வாய்க்குள்ள போகும்போது இந்த உடம்புக்குள்ள போய் உடம்புல வைக்கிற கலங்கள் உடம்புல வைக்கிற எல்லாம் வந்து நமக்கு ஒரு ஆக்டிவா ஒர்க் பண்ணணும். என்ன செய்யணும் நம்ம ஒரு சத்தான ஆரோக்கியமான உணவுகள் நம்ம உள்ளெடுத்து கொடுக்கணும். கொடுத்ததுன்னா மண்டே நாள் நமக்கு ஒரு ஆக்டிவாகவும் ஆரோக்கியமாக வெடிக்கலாம். அப்ப நாம தொடர்ச்சியா வந்து டீயையும் பிஸ்கட்டையும் கொடுத்தோம் நாங்க என்ன அடிக்க போதும் அங்க ஒண்ணுமே இல்லை. நாம சாயத்தையும் போட்டு டீயையும் குடிச்சோம் எல்லாம் சேர்ந்து நோயா தங்க மாறப்போகுது உள்ளுக்கு. அப்ப நமக்கு வெளியால பாக்குறதுக்கு அழகரிப்போம். திடீர்னு பார்த்தா பிள்ளைகள் சோறு மயக்கம் அங்க ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குற அதுல பெரிய அலைச்சல் குடும்பத்துக்கு அலைச்சல் நமக்கு அலைச்சல் பிள்ளைகளுக்கு அலைச்சல். அதை விட நாம எல்லாரும் சேர்ந்து ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்ன செய்யலாம் விஷயத்தை நாம கண்காணிச்சோம். எல்லாரும் வந்து ஆரோக்கியமா இந்த அடிப்படையில நீங்க எல்லாரும் வந்து நான் என்ன சொல்லுவேன் நீங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஒரு சிறப்பான அடிப்படை அர்லிக் சென்டர்ல எல்லாம் வந்து ஒரு இயற்கையான இது. அப்ப நீங்க ஒரு ப்ரெஷர் வந்து எப்படியும் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு இருந்தே ஆகும். இந்த எல்லாருக்கும் வந்து இப்ப நோய்கள் கூட மூட்டு வருத்தங்கள் நிறைய பிரச்சனைக்கு இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெஸ்ட் இது வந்து அபக்சராவுல இருக்கு. அந்த அடிப்படையில் இப்ப கார்லிக் சப்ளிமெண்டையும் நம்ம ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஊறுறதுக்கும் ஆரோக்கியம் அளிக்கிறதுக்கு வந்து அடிக்கடி இது நிறைய கிருமி அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு
நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாட்டி தான் வந்து நிறைய நோய்கள் வந்து கிருமி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா உடம்புல வந்து ஆரோக்கியம் இல்லை. நோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து உடம்புல இல்லை. ஏன்னா நம்ம அதுக்குரிய சாப்பாட கொடுக்கல, அதனாலதான் அந்த பிரச்சனை வருது. அந்த காலத்துல வந்து நச்சுவத்தை வச்சு தண்ணி குடிப்பாங்க, வெந்தயத்தை வச்சு தண்ணி குடிப்பாங்க, அப்படி எல்லாம் செய்யுது. இப்ப நாம செய்யறோமா? யாரும் செய்யறதில்ல. லேசான அடிப்படையில வகுத்துக்கு ருசியா சிலவர் போய் வீட்லயே சமைக்கிறதில்ல, கடைக்கு போற சாப்பிடுறோம். வேற என்னத்தை செய்யறான், எண்ணெய் விட மாட்டேங்குது, எண்ணெய் மோசமான எண்ணெயில் சாப்பாடு சரியான அடிப்படையில் இல்லாமலே நிறைய பேர் வந்து நோய். இப்ப அந்த அடிப்படையில ஒரு பெஸ்டான ப்ராடக்டா இதா காணப்படுது அபக்சோரா கார்லிக் சப்ளிமெண்ட். இதை நீங்க எல்லாரும் தொடர்ச்சியா ஒரு சாதாரண நோய் எடுக்கலாம். தேங்க்யூ. இதுல யாரும் டவுட் கேட்கணும்னு சொன்னா கேட்கலாம். ஆஹ் இப்ப என்னன்னு சொன்னா இதுல வந்து எல்லாருக்கும் ப்ரொடெக்ட் நாலேஜ்ங்கிறது வேணும். எனக்கு கட்டாயம் ப்ரொடெக்ட் நாலேஜ் வேணும். ஆனா மீட்டிங் நீங்க நீங்க நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லீடர் ஆக போற ஆள் தான். நீங்க செய்யுங்க கட்டாயம். நோட் காப்பி எடுத்து ஒரு ஒரு டைம் ஒன்று வச்சு ஒவ்வொரு நாளைக்கு இப்போ ஒவ்வொரு குரூப்ல ஒரு அப்டேட் வருதுன்னு சொன்னா அந்த அப்டேட் நீங்க நோட் பண்ணுங்க. உங்களோட காப்பியில வந்து ஒரு நோட் பண்ணி வைங்க. நீங்க நோட் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு அது தெளிவு ஒன்று வந்துடும். இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம ஒன்றை பாக்குறதுக்கும் நம்ம எழுத்து எழுத்து படிக்க சொல்லுவாங்க. அந்த மெக்ஸ் பாடம் படிக்கக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த எழுதி எழுதி நம்ம மிக்ஸ் செய்யக்குள்ள நமக்கு அந்த நினைவுல நிக்குமாங்க. அதே மாதிரி நமக்கும் நம்ம போற இடத்தையும் பார இடத்தையும் நமக்கு அந்த ப்ரொடக்ட் சம்பந்தமாவோ இல்ல நம்ம என்ன விஷயங்கள் நம்ம பேச போறோம்னா அது சம்பந்தமான ஃபுல் தெளிவு நமக்கு இருந்தா தான் நம்ம ப்ரொடக்ட் சம்பந்தமான நாலேஜ் எடுத்து நம்ம ஓர்டரும் எடுக்கலாம். ஓர்டர் எடுக்கிறதுக்கும் நிறைய ஒரு யூஸ் அறியும். சரியா? நான் தேங்க்யூ. இவ்வளவு நேரமும் மீட்டிங்கை ஜாயின் பண்ணி கேட்டுக்கிற உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் இன் பண்றேன்.